குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷனுங்கிற யூனிட்டை பற்றி படிக்க போகிறோம். ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. இந்த லெசனில் நம்ம எதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ப்ரொடக்ஷன்னா என்ன, உற்பத்தினா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியின் நிறைய பரிமாணங்கள், அதுக்கப்புறம் டு நோ த டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் and to understand the characteristics of factors of production. உற்பத்தியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? There are two main activities in an economy, production and consumption. Similarly, there are two kinds of people, producers and consumers. Well-being is made possible by efficient production and by the interaction between producers and consumers. In the interaction, consumers can be identified in two roles, both of which generate well-being. Consumers can be both consumers of the producers and suppliers to the producers. The customer's well-being arises from the commodities they are buying, and the supplier's well-being is related to the income they receive as compensation for the production inputs they have delivered to the producers. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எக்கானமியில் ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க, ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. அதாவது ஒன்று ப்ரொடியூசர்ஸ், இன்னொன்று கன்சியூமர்ஸ். ஒன்று உற்பத்தியாளர்கள், இன்னொன்று கன்சியூமர்ஸ். அதாவது யார் நம்ம பொருட்கள்லாம் வாங்குகிறோமோ. Well-being is made possible by efficient production and by the interaction between the producers and consumers. ஸோ ஒரு உற்பத்தியாளரும் அதை வாங்குறவங்களும் மீட் பண்ணும்போது தான் ஒரு ட்ரேடிங்கே நடக்கும், சரியா? அதனால் கன்சியூமர்ஸ் கேன் பி போத் கஸ்டமர்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு கஸ்டமராகவும் இருக்கும், சப்ளையராகவும் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ the customer's well-being arises from the commodities they are buying, and the supplier's well-being is related to the income they receive as compensation for the production inputs they have delivered to the producers. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த லேண்ட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? சரி, ஒரு வீடு இருக்குது. நீங்கள் ஒரு வீடோ 2 வீடோ நீங்கள் கட்டி விட்டுருக்கீங்க. அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்ட்டு, வாடகை கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் என்னென்னா, லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். 4 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று நிலம், அப்புறம் லேபர், அப்புறம் கேபிட்டல், அப்புறம் ஆர்கனைசேஷன். இதனால தான் வேரியஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறாங்க. இப்போ அந்த ப்ரொடக்ஷனுக்கு மீனிங் என்னென்னு பார்ப்போம். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் கன்சம்ஷன். இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் அவுட்புட் அ குட் ஆர் சர்வீஸ் விச் ஹேஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த யூட்டிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ப்ரொடக்ஷன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய மெட்டீரியல் இன்புட்டும் இம்மெட்டீரியல் இன்புட்டையும் சேர்ந்து போடும்போது தான் அதை தான் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட விளைவு தான் அவுட்புட்டுன்ட்டு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஹாவ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்ஷன்னா, உற்பத்தினா என்னென்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை தான் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. It means the creation of utility. Utility means one satisfying power of a commodity. Utility, உற்பத்தி அப்படின்னா என்னது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா, அந்த தேவை இருக்கிறத நிறைவேற்றத்துக்கு ஒரு பொருள் தேவை. அதோட பவரை தான் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் ரொம்ப பசியாக இருக்கேன்னா, ஒரு 5 இட்லி இருக்குது, சரியா? 5 இட்லி இருக்கும்போது நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், எக்ஸ்ட்ரீம் பசி, அவ்வளோ. அதாவது ரொம்ப பசின்னு உச்சத்தில் இருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு இட்லியை சாப்பிடும்போது
எனக்கு அது வந்து அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். அப்பா அவ்வளோ பசியில் இருக்க ஒரு இட்லி சாப்பிட்டுட்டேன். அடுத்தது இட்லி சாப்பிட்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் பசி எனக்கு சரியாகுது. 3வது இட்லி சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் என் வயிறு வந்து ஃபுல் ஆயிடுது. அது பேர் தான் யூட்டிலிட்டிங்கிறாங்க. யூட்டிலிட்டினா என்னன்னா த வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் அ கமாடிட்டி. இங்கே நான் பசியாக இருக்கேன், அந்த பவர், அதாவது அந்த இட்லியோட பவர் எப்படி இருக்குது, என் பசியை வந்து அது வந்து ஆற்றுது. அதுதான் யூட்டிலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி: ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி அண்ட் டைம் யூட்டிலிட்டி. 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஃபார்ம் யூட்டிலிட்டி, ஒன்று பிளேஸ் யூட்டிலிட்டி, இன்னொன்று டைம் யூட்டிலிட்டி. இஃப் த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் சேஞ்ச், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். எக்ஸாம்பிள், காட்டன் இன்க்ரீசஸ் இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளாத்ஸ். இப்போ நமக்கு ஃபார்ம் யூட்டிலிட்டினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வடிவத்துலேருந்து இன்னொரு வடிவமாக மாறுறது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு நிறைய பருத்தி இருக்குன்னா அந்த பருத்தியெல்லாம் ஆடையாக மாற்றிட்டோம்னா அதுதான் ஒரு உருவத்துலேருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக மாறுறது. அதுதான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிளேஸ் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டினா என்னென்னா, இஃப் அ கமாடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா, இங்கேருந்து அங்கே வந்து கொண்டு போனோன்னா அதை தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டின்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இஃப் ரைஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு தமிழ்நாடு டு கேரளா, இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர். அதாவது அரிசி வந்து தமிழ்நாடுலேருந்து கேரளாவுக்கு போச்சுன்னா அதோட யூட்டிலிட்டி வந்து அதோட உபயோகம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. டைம் யூட்டிலிட்டி: இஃப் த கமாடிட்டி இஸ் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். சில இது வந்து பிற்காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நம்ம சில இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் டைம் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் லைக் பேடி, வீட் எக்ஸட்ரா ஆர் ஸ்டோர்ட் ஃபார் த ரெகுலர் யூசஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் த்ரூ அவுட் த இயர். அதாவது பேடி, வீட், தானியம், அது கோதுமை, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் தான் டைம் யூட்டிலிட்டி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். டைம் யூட்டிலிட்டிக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்வெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரெயின் கோட்ஸ், அதெல்லாம் ரெயின் கோட் எல்லாமே வந்து தயாரித்து வச்சுருவாங்க. ஆனால் மழை சீசனில் நம்ம எல்லாருமே அந்த ரெயின் கோட்டை உபயோகிப்போம் இல்லையா? அதை வந்து நம்ம டைம் யூட்டிலிட்டி எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் அந்த ரெயின் கோட்டை உபயோகிப்போம். அதுதான் டைம் யூட்டிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தியோட டைப்ஸ் என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன் அண்ட் டெர்ஷரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னா என்ன? Primary production is carried out by extractive industries like agriculture, forestry, fishing, mining, and oil extraction. These industries are engaged in such activities as extracting the gifts of nature from the earth's surface, from beneath the earth's surface, and from the oceans. அதாவது பிரைமரி இண்டஸ்ட்ரினா என்னன்னு சொல்லணும்னா, அது வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபிஷிங், மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே நேச்சரோட கிஃப்ட் நமக்கு இல்லையா? அதனால் மீன் வளம், அதுக்கப்புறம் எண்ணெய் கிணறு, இதெல்லாமே இயற்கையாக நமக்கு உள்ளது இல்லையா? அதுலேருந்து நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிறதுலேருந்தோ இல்லாட்டி பூமி மேலே இருக்கிறதுலேருந்துலையோ எடுக்கிறது பேர் தான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன். தட் இஸ் உற்பத்தி, primary production ட்டு சொல்கிறோம். Secondary production. This includes production in manufacturing industries, turning out semi-finished and finished goods from raw materials and intermediate goods, conversion of flour into bread or iron ore into finished steel. They are generally described as manufacturing and construction industries such as the manufacture of cars, furnishing, cloth and chemicals, as also engineering and building. Secondary production என்னன்னா, இது வந்து என்ன, உதாரணத்துக்கு வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது தொழிற்சாலை, தொழில் மையங்கள்லாம் செகண்டரி
ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம், உற்பத்தின்ட்டு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து என்ன மாதிரியான இது இருக்குன்னா, ஒரு செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றும். உதாரணத்துக்கு செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னால், நமக்கு இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, அந்த மரம் வந்து நமக்கு உபயோகப்படுத்துகிறோம். அந்த மரத்தை வந்து இல்லாட்டி அந்த மரத்தால் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் செய்கிறோம். அப்படி இல்லாட்டி நமக்கு வேறு இது இருக்குது, வுட்டு இருக்குது அப்படின்னா, அந்த வுட்டால் வந்து அந்த வுட்டை நம்ம வந்து கட் பண்ணி அதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட்டில் பண்ணலாம், இல்லாட்டி டேபிள் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ரா ப்ராடக்ட்லேருந்து, ஒரு செமி ஃபினிஷ் ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறுறது பேர் தான் செகண்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. Tertiary production. Industries in the tertiary sector produce all those goods, all those services which enable the finished goods to be put in the hands of consumers. In fact, these services are supplied to the firms in all types of industry and directly to consumers. Example, cover distributive traders, banking, insurance, transport and communication. Government services such as law, administration, education, health and இதுக்கு உதாரணத்துக்கு டெர்ஷரி ப்ரொடக்ஷன்னா என்னென்னா, சர்வீஸ் செக்டார்ஸை தான் டெர்ஷரி ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நமக்கு பேங்கிங், இன்சூரன்ஸ், டெலிஃபோன், இது எல்லாமே, ஹெல்த்து, இது எல்லாமே நமக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ பேங்க் இருக்குது அப்படின்னா, ஒரு வங்கி இருக்குன்னா, அந்த வங்கியில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பணம் போடுவீங்க, பணம் எடுப்பீங்க. உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கணுன்னா அதுக்கு அந்த வங்கியிலேருந்து நீங்கள் கடன் வாங்கி தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் மக்களுக்கு சேவையாற்ற இது, அதை தான் டெர்ஷரி ப்ரொடக்ஷனுக்கு சொல்லுவோம்.